إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது அழிவும் அதற்கான காரணிகளும் என்ற தலைப்பிலே இன்று சில விடயங்களை படிப்பதற்கான ஒரு முயற்சி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் தூய்மையாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவனுக்கு யாதொரு இணையம் வைக்கவில்லை. இவ்வாறு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் 10 தலைமுறையினர்களாக காணப்பட்டார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், இமாம் இப்னு ஜரீர் அவருடைய தஃசீரிலும் இமாம் ஹாக்கிம் அவருடைய முஸ்தத்ரக்கிலும் இமாம் புகாரியுடைய ஷரத்தின் அடிப்படையில் சஹி என்று குறிப்பிடுகின்றார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா சில்சிலத்து அஹாதீஸ் சஹீஹாவிலே இந்த அசரை சஹீஹானதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். கான பைன நூஹின் வ ஆதம அஷரத்து குரூன். நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் 10 தலைமுறையினர்கள் இருந்தார்கள். குல்லுஹும் அலா ஷரீஅத்தி மினல் ஹக்கி. அவர்கள் அனைவரும் ஒரே ஷரியத்திலே சத்தியத்தின் மீது இருந்தார்கள். அதாவது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கினார்கள், அவனுக்கு யாதொரு இணை வைக்கவில்லை. ஃபஹ்தலஃபு. அதற்கு பின்னால் அவர்கள் கருத்து வேறுபட்டு கொண்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பூமியிலே முதலாவது தூதராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதிலே சூரத்துல் ஹூதுடைய 26வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூதை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்து நூஹ் என்ற அந்த அத்தியாயத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணி, அவர்களுடைய போராட்டங்கள், தியாகங்களை பற்றி அந்த சூறாவிலே எடுத்து சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஹூதுடைய 26வது வசனத்திலே, அதுக்கு முன்னால் 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி இன்னி லகும் நதீரும் முபீன். திட்டமாக நாங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமூகத்துக்கு தூதராக அனுப்பினோம். ஏன்? நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு திட்ட தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறோம். அது என்னது? அல்லா தஅபுது இல்லல்லாஹ். நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது.
அல்லாஹுவை மாத்திரமே வணங்க வேண்டும், அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வணங்கப்படக்கூடியவைகள் அனைத்தும் அசத்தியமானது, வணக்கத்திற்கு தகுதியானவைகள் கிடையாது. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், நிச்சயமாக நான் உங்கள் மீது நோவினை தரக்கூடிய அந்த நாளுடைய வேதனையை பயப்படுகின்றேன். அல்லாஹுவை நீங்கள் வணங்காமல் வேறு கடவுள்களை வணங்குவீர்களாக இருந்தால், அல்லாஹுவோடு இணை வைப்பீர்களாக இருந்தால், நோவினை தரக்கூடிய அந்த மறுமை நாளில் பயங்கரமான வேதனையை நான் உங்களுக்கு பயப்படுகின்றேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தி வைக்கின்றார்கள். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தாரை நோக்கி பல காலங்கள் அழைப்பு பணியை மேற்கொள்கின்றார்கள். அதாவது 1050 வருடங்கள் குறைவாக 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கவுமுக்கு, அவருடைய சமூகத்துக்கு இந்த பிரார்த்தனையை தொடர்ந்தேர்ச்சியாக செய்து காட்டுகின்றார்கள். அந்த சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியை மறுக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஏனையவர்கள் மறுக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்து நூஹ்லே வகாலு லா தஸருன்ன ஆலிஹதக்கும் வலா தஸருன்ன வத்தன் வலா ஸ்வாஅன் வலா யகூஸ வயஊக வனஸ்ரா, சூரத்து நூஹுடைய 23 வசனம். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கடவுள்களை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், இன்னும் நீங்கள் வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் போன்று வணங்கக்கூடியவர்களையும் விட்டுவிட வேண்டாம் என்று அவர்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் ஏனையவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பேரும் யார் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள். இமாமுனா புகாரி அவருடைய சஹீல் புகாரியிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், கௌமுன் சாலிஹூன், சாலிஹான மக்கள்களாக இருந்தார்கள். இந்த 5 பேரும் சாலிஹான மக்கள்களாக இருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தானதன் பின்னால் ஷைத்தான் அந்த சமூகத்தை நோக்கி வந்து சொல்லி, அதாவது ஷைத்தான் அவருடைய சமூகத்தை நோக்கி வந்து சொன்னான், நீங்கள் உங்களுடைய வணக்க ஸ்தலங்களிலே, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த இடங்களிலே இவர்களை உருவகித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவர்களை, இந்த சாலிகான மனிதர்களை நினைவூட்டுவதற்காக வேண்டி என்பதை ஆரம்பமாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார். எனவே அவர்கள் இந்த சாலிகான மனிதர்களை நினைவூட்டி, அவர்கள் எவ்வாறு சாலிகானவர்களாயிருந்தார்கள், அதே போன்று நாங்களும் சாலிகானவர்களாய் இருக்க வேண்டும் என்ற தந்திரத்தை அவர்களுக்கு மத்தியிலே ஊட்டின காரணத்தினால் அவர்கள் இந்த எண்ணத்திலே அவர்களுடைய மஜ்லிஸ்களில், வணக்க ஸ்தலங்களிலே, அவர்கள் வணங்கக்கூடிய அந்த இடங்களிலே இவர்களை உருவகித்து போட்டோ மாதிரி தொங்கவிட்டார்கள். அந்த சமூகம் அவர்களை வணங்கவில்லை. அந்த சமூகம் அழிந்ததன் பின்னால், இல்லாமல் போனதன் பின்னால் ஷைத்தான் அடுத்த சமூகத்தினர்களுக்கு, அவர்களை தொடர்ந்து வந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான், இவர்களை நீங்கள் வணங்குங்கள். வணங்குங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இவர்களின் பொருட்டால் உதவி தேடுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், ஷஃபாஅத்காக வேண்டி மன்றாடுங்கள், நேர்ச்சை செய்யுங்கள், அறுத்து பலியிடுங்கள். ஏனென்றால் இவர்கள் நல்லவர்கள், இவர்களின் மூலம் உங்களுக்கு அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்பதை இப்லீஸ் ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில விட்டுவிட்டான். எனவே இவர்கள் வஹியை விட்டும் தூரமாகின காரணத்தினால், மார்க்கத்துடைய கல்வியை விட்டும் தூரமாகின காரணத்தினால்
இந்த 5 பேரையும் வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கின்றார்கள். இமாமுனா புகாரி அவருடைய சஹீஹ் புகாரியிலே 4920வது எண்ணாக இதனை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு இரவு பகல் பாராது, இரகசியம் பரகசியம் பாராது இந்த ஷிர்க்கிலிருந்து, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தன்மையிலிருந்து தன்னை தூரமாக்கிக் கொள்ளும்படி ஏவுகின்றார்கள். இதனை அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சூரத்து நூஹிலே எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றான். சூரத்து நூஹிலே அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எங்களுக்கு எடுத்து சொல்கின்றான். அதிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, என்னுடைய சமூகத்தை இரவு பகலாக நான் அவர்களை அழைத்தேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, அவர்களுக்கு நான் அழைப்பு கொடுத்த போதெல்லாம் அவர்கள் என்னை விட்டும் விரண்டோடக்கூடியவர்களாக, என்னுடைய அழைப்பை விட்டும் அவர்கள் விரண்டோடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலூ அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், அவர்களை நான் அழைத்த போதெல்லாம், அதாவது அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் அவர்களுடைய காதுகளின் மீது கைகளை வைக்கக்கூடியவர்களாகினார்கள். வஸ்தக்ஷௌ சியாபஹும், அவர்களை அவர்களுடைய ஆடைகளினால் மூடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ அஸர்ரு, பிடிவாதக்காரர்களாக இருந்தார்கள். வஸ்தக்பர் இஸ்திக்பாரா, பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சும்ம இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, பின்ன நான் அவர்களை பகிரங்கமாக அழைத்தேன். சும்ம இன்னி அஅலன்து லஹும் வ அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா, அதன் பின்னால் நான் அவர்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு கொடுத்தேன், அதே போன்று அவர்களுக்கு மத்தியிலே மறைமுகமாக இரகசியமாகவும் நான் அவர்களை அழைத்தேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியை எங்களுக்கு இங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தது மாத்திரம் கிடையாது, அதற்கு மாற்றமாக அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியை புறக்கணித்தார்கள், பொய்ப்படுத்தினார்கள், அவர்கள் அதை விட்டும் தன்னை தூரமாக்கி கொண்டார்கள், பிடிவாதமாக இருந்தார்கள், பெருமை அடித்தவர்களாக இருந்தார்கள். எனவே இத்தகைய பாவங்களை அந்த சமூகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தி வைக்கின்ற பொழுது அவர்களிலே உள்ள தலைவர்கள், பணம் படைத்தவர்கள், பட்டம் பதவி அதிகாரத்திலே உள்ளவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். ஃபகாலல் மலஉல் லதீன கஃபரு மின் கௌமிஹி, அவருடைய சமூகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் நிராகரித்தவர்களாக இருந்த பட்டம் பதவிகள் உள்ளவர்கள், தலைமைத்துவத்திலே உள்ளவர்கள், அதிகாரத்திலே உள்ளவர்கள், வசதி வாய்ப்புகளே உள்ளவர்கள் சொன்னார்கள், மா நராக இல்லா பஷரம் இஸ்லனா, எங்களை போன்ற ஒரு மனிதராக அன்றி நாங்கள் உங்களை காணவில்லை. வமா நராக இத்தபஅக இல்லல்லதீன ஹும் அராதிலுனா பாதிய ரஇ, இன்னும் உங்களை யார் பின்பற்றுகின்றார்களே அவர்கள் எங்களிடத்திலே தாழ்ந்தவர்களாக, சிந்தனை குறைவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். வமா நரா லகும் அலைனா மின் ஃபதுலின், எங்கள் மீது உங்களிடத்தில் எந்த விதமான சிறப்பையும் நாங்கள் காணவில்லை. பல் நதுன்னுக்கும் காதிபீன், மாறாக நாங்கள் உங்களை பொய்யர்களிலாகத்தான் காணுகின்றோம் என்று சொல்லி அவர்களுடைய கூட்டத்தினர்கள் சொல்லுவதை அல்லாஹு தஆலா சூரத்து ஹூதுடைய அந்த 25வது வசனத்துக்கு பின்னால் தொடர்ந்தேச்சியாக சொல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது தூதர், அவருடைய சமூகத்துக்கு பல வருடங்களாக அழைப்பு பணியை மேற்கொள்கின்றார்கள். என்றாலும் அவர்கள் அந்த அழைப்பு பணியை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களை நோக்கி சொல்லுகின்றார்கள், நீ இந்த அழைப்பு பணியை விட்டுவிடவில்லை என்றால் நாங்கள் உங்களை கல்லடித்து விரட்டி விடுவோம் என்பதை அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதன் பின்னால் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்கின்றார்கள், யா நூஹு கத் ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா, ஏ நூஹே, நீ எங்களுக்கு முரணான கருத்துக்களை, நாங்கள் இல்லாத கொள்கைகளை எங்களுக்கு நீ சொல்லுகின்றாய், உன்னுடைய தர்க்கங்கள் வாதங்கள் அதிகரித்து விட்டது, எனவே நீ எதனை எங்களுக்கு வாக்களிக்கின்றாய் வரும் என்று சொல்லி அதனை வரவை இன்குந்த மினஸ் சாதிக்கீன், நீ பொறுமையாளர்களில் நீ உண்மையாளர்கள் ஒருவராக இருந்தால் நீ இவ்வாறு செய் என்று சொல்லி அந்த சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய அழைப்பு பணியை பொய்ப்படுத்துகின்றார்கள், அவர்களுடைய அழைப்பு பணியை இழிவுபடுத்துகின்றார்கள், கேவலப்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் அனைத்தையும். எனவே அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணி இந்த மக்களுக்கு இதற்கு பின்னால் பிரயோசனம் அளிக்காது, அவர்கள் தன்னுடைய வழிகேட்டிலே, ஷிர்கிலே, குஃப்ரிலே எல்லை மீறினவர்களாக இருக்கின்றார்கள், அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உபதேசத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். இல்லை என்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வஹியாக இறக்கின்றான். லை யுமின மின் கௌமிக இல்லா மன் கத் ஆமன ஃபலா தப்தஇஸ் பிமா கானு யஃஅலூன். ஏ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோக்கி அல்லாஹ் தஆலா வஹி இறக்கின்றான். லை யுமின மின் கௌமிக, உன்னுடைய சமூகத்தார்களிலே உன்னை ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஈமான் கொண்ட சொற்பமானவர்களை தவிர. எனவே அவர்கள் செய்யக்கூடிய விடயங்களிலே நீங்கள் கவலை அடைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஏவுகின்றான். வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நீங்கள் கப்பலை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, வஹீனா, எங்களுடைய ஏவலின் பிரகாரம் நீங்க செய்யுங்கள். வலா துஹாதிப்னி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன், எவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்களே அந்த அக்கிரமக்காரர்களை பரிந்து பேசாதீர், ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அழியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏவுகின்றான். அதன் பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் ஏவலின் பிரகாரம் கப்பலை கட்டுகின்றார்கள். எங்கே கட்டுகின்றார்கள்? பாலைவனத்திலே கட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த கப்பலை செய்வதை கடக்கின்ற போதெல்லாம், அந்த கூட்டத்தினர்கள் கடக்கின்ற போதெல்லாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பரிகசிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்திலே பரிகசிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்குள்ள காலம், அவர்களுக்குள்ள அந்த அஸாபுடைய நேரம் வந்துவிட்டது. எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான்? ஹத்தா இதா ஜா அம்ருனா, எங்களுடைய ஏவல் வரும் வரைக்கும். வஃபாரத் தன்னூர், நெருப்பு அதாவது பூமியிலிருந்து வெடித்து வருகின்றது. குல் நஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைனி இஸ்னைன், இரண்டு ஜோடிகளாக இருக்கக்கூடியவர்களை ஏற்றி விடுங்கள். வ அஹ்லக், உங்களுடைய குடும்பத்தை. இல்லா மன் சபக அலைஹில் கவுல், எவர்களுடைய விடயத்திலே வார்த்தை முந்திவிட்டது எவர்கள் அழிவுக்குள்ளவானவர்களாக அவர்களை தவிர. வமன் ஆமன, இன்னும் ஈமான் கொண்டவர்களை தவிர. வமா ஆமன மஅஹு இல்லா கலீல், அவர்களிலே சொற்பமானவர்களை தவிர வேற யாரும் ஈமான் கொள்ளவில்லை. சகோதரர்களே, இதிலே இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்கள் ஒன்று என்று சொன்னால், சத்தியத்தை அளவிடுவது என்பது, சத்தியத்தை சத்தியம் என்று நாங்கள் அடையாளம் காண்பது எண்ணிக்கை வைத்து, ஆட்களை வைத்து கிடையாது. ஏனென்றால் ரசூல்மார்களுடைய அழைப்பு பணி என்பது உண்மையானது, சத்தியமானது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. என்றாலும் அந்த அன்பியாக்கள் ரசூல்மார்கள் நாளை மறுமை நாளிலே வருவார்கள். அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சிலருடைய எண்ணிக்கை 10லும் குறைவானது, அவர்களை ஈமான் கொண்ட 10லும் குறைவதாக இருக்கும். இன்னும் சிலர் வருவார்கள், யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி
அந்த ரசூல்மார்களுடைய அழைப்பு பணி பொய் என்று நாங்கள் சொல்லுவோமா? கிடையாது. எனவே சகோதரர்களே, எண்ணிக்கையை வைத்து நாங்கள் ஒரு நாளும் மட்டிடக்கூடாது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும், நேர்வழியையும் வழிகேட்டையும் நாங்கள் எதை வைத்து நேர்வழியும் வழிகேட்டையும் விளங்க வேண்டும் என்றால் அல் குர்ஆனை வைத்து. ஏன்? ஹுதல்லில் முத்தகீன், அதுதான் முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடாது. ஹைருல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல்களை ஆக சிறப்பான வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை சிறப்பான பின்பற்றினவர்கள் யார்? சஹாபாக்கள். ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டால், நபியும் சஹாபாக்களும் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டால் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே எங்களுக்கு வாக்களிக்கின்றான். எனவே சகோதரர்களே, நேர்வழி என்பது அல் குர்ஆன், நேர்வழி என்பது சுன்னா, நேர்வழி என்பது சஹாபாக்கள் இருந்தது, நேர்வழி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாசி கர்னி, மனிதர்களே ஆக சிறப்பானவர்கள் என்னுடைய காலத்தில் வாழக்கூடியவர்கள், அதுக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள், அதற்கு பின்னால் தலைமுறையினர் வாழக்கூடிய என்று சொன்னார்களே, அவர்களிடத்திலே தான் நேர்வழியை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். எனவே நேர்வழியை நாங்கள் மக்களுடைய அளவை வைத்து நேர்வழியை நாங்கள் அடையாளம். ஏன் இன்று எங்களுடைய சமூகத்திலே நேர்வழியை அடையாளம் காட்ட எப்படி? நாங்கள் உண்மை என்பது சத்தியம் என்பது இன்னொரு 10 பேரோட 10 பேரை கூட்டிக் கொண்டால் அது நேர்வழி என்று நினைக்கின்றார்கள். அது ஒரு நாள் நேர்வழி கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய ஈமான் கொண்டவர்களை அந்த கப்பலிலே ஏறும்படி சொல்லுகின்றான். அந்த கப்பல் அது செல்கின்றது கடல்களிலே, மலைகளிலே அது அலையாக செல்கின்றது. அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், வெள்ளம் வருது, மலை உச்சி அளவுக்கு வருது. அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்க, அப்படி வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால், மலைகளை போல அலைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அதுல கப்பல் ஓடுகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கின்றார்கள். வகான ஃபீ மஅஸலின், அவர் ஒதுங்கி இருக்கிறார் ஒரு புறமா. யா புனை, என்னுடைய மகனே, இர்கப் மஅனா, எங்களுடைய இந்த கப்பல்ல ஏறு. வலா தகும் மஅல் காஃபிரீன், நீ காஃபிர்கள் ஒருவராக இருக்காதே. கால சஆவி இலா ஜபலின் யஅஸிமுனி மினல் மா, அந்த மகன் என்ன சொல்கின்றான்? நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும், நான் இந்த மலையிலே தஞ்சம் புகுவேன், இந்த மலையிலே ஒதுங்குவேன். யஅஸிமுனி மினல் மா, தண்ணீரிலிருந்து, வெள்ளத்திலிருந்து அது என்னை பாதுகாக்கும். قال لا عاصم اليوم من امر الله الا من رحم, இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய ஏவலிலிருந்து எதையும் பாதுகாக்காது அல்லாஹ் ரஹ்மத் செய்தவர்களை தவிர. ஏனென்றால் பூமிக்கு, வானத்துக்கு, மலைக்கு, எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா விட்டான். எவன் அல்லாஹ்வை இணை வைக்கிறானே, எவன் அல்லாஹ்வை நிராகரிக்கிறானே, எவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான் அவனை அழித்து விடு என்று சொல்லி அவைகளுக்கு ஏவிவிட்டான். எனவே அவைகளுடைய அல்லாஹ்வுடைய ஏவலின் பிற அவைகள் அழிக்கக்கூடியதா இருக்கின்றது. வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முக்ரகீன், அவர்களுக்கு இருவருக்கு மத்தியிலே ஒரு அலை வந்து திரையிட்டது. அவன் மூழ்கடிக்கக்கூடியவன் ஒருவராக மாறிவிட்டார். நஊது பில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க. சகோதரர்களே, இந்த நேரத்தில், இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நினைவு கூறுவதற்கு ஆசைப்படுகின்றேன். ஷிர்க், குஃப்ர், பாவம் ஒரு மனிதனை மிகைத்து விட்டதென்றால், அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தை முத்திரையிட்டு விட்டான் என்றால், வஹதம அல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களை சீல்படுத்தி விடுவார். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் பிமா கான் யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த காரணமா அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளங்களை துருப்பிடிக்க வைத்து விட்டான். துருப்பிடிப்பதை நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை, தவறை செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுந்துவிடும். அதன் பின்னால் அல்லாஹு தஆலா அவனுக்கு தௌபாவுடைய வாசலை, பாவத்திலிருந்து மீள வேண்டிய உணர்வை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அவன் திருந்தி விட்டான் என்றால் அந்த கரும்புள்ளி போய்விடும். இல்லை,
அவன் திருந்தவில்லை, பாவத்துக்கு மேல் பாவம் செய்கின்றான் என்றால் திரும்பியும் ஒரு கரும்புள்ளி. இவ்வாறு கரும்புள்ளிகள் நிறைந்து நிறைந்து அவனுடைய உள்ளத்தை அப்படியே துருப்பிடிக்க வைத்திடும். அதற்கு பின்னால் அவனுக்கு எந்த சத்தியமும் சத்தியமா விளங்காது, எந்த உண்மையும் உண்மையாக விளங்காது, எந்த நேர்வழியும் நேர்வழியாக விளங்காது. வழிகேடு, குஃபுர், ஷிர்க் இவைகள் அவனுக்கு அலங்காரமாக்கி கொடுக்கப்படும். அதனால் தான் பாருங்கள், இந்த சம்பவத்துல திட்ட தெளிவாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணி உண்மையானது. கண்ணெதிரில காண்றான், அழிவு வருது. அவன் என்ன நினைக்கிறான்? இந்த மலைக்கு மேல ஏறினா இந்த அழிவு என்ன இல்லாமக்கி. நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். சொல்றான், அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்க நாடிவிட்டான் என்றால் எந்த தடைக்கு மேல தடை வந்தாலும் அழிவுத்தான் வரும். இன்று எங்களுடைய சமூகத்துல வெள்ள அபாயங்கள், மண் சரிவுகள், ஏனைய அனர்த்தங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இப்பொழுது இவர்களுடைய அதாவது சிந்தனை, ஆலோசனை, கருத்து எப்படி போகுது? நாங்க இதுக்கு மேல இன்னொரு தட்டு கட்டினா வார வெள்ளம் இதுக்கு மேல வராது, இதோ அடியோட தானே வந்துச்சு, மேல கட்டினா அந்த வெள்ளம் வராது. இல்லாவிட்டால் ஒரு பெரிய கால்வாயை கட்டி திசையை திருப்பி விட்டோம்னால் அந்த வெள்ளம் வராது. இந்த மண் சரிவுள்ள உள்ள பகுதிகளில் உள்ளவங்களை எடுத்து நாங்க வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், மாத்திட்டோம்னு சொன்னா மண் சரிவிட அழிவு வராது என்று அவர்களாக சில கருத்துக்களை ஆலோசனை வைக்கிறார். ஆம், இந்த ஆலோசனைகள் அஸ்பாப், காரணிகள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அழிவு வாரத்துக்கான முக்கியமான காரணி என்னது? அதை செய்யாம நீங்க இந்த உலகத்துல உள்ள எந்த அஸ்பாப் காரணிகளை செஞ்சாலும் நீங்கள் அறியாத புறத்தில் அழிவு வரும். நாங்கள் அறியாத புறத்தில இருந்து தண்டனை என்பது வரும். முதலாவது அழிவு வார்த்தைக்கு காரணம் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துக்கு இந்த அழிவு வார்த்தைக்கு காரணம் என்னது? அவர்கள் வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் என்று சொல்லக்கூடிய சாலிகான மனிதர்களை எல்லை மீறி அவர்களுக்குள்ள அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹுவாக, கடவுளாக மாற்றி விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டியதை அவர்களிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அறுத்து பலியிட வேண்டியதை அவர்களிடத்துல போய் அறுத்து பலியிட்டார்கள். அல்லாஹ்விடத்துல நேர்ச்சை வைக்க வேண்டியதை அவர்களிடத்துல போய் நேர்ச்சை வைத்தார்கள். இத்தகைய ஷிர்க்குகளும் குஃப்ருகளும் தான் அந்த சமூகத்துக்கு அழிவு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றை இணை வைக்க வேண்டாம் என்ற அழைப்பு பணியை செய்தார்கள். அந்த அழைப்பு பணியை பொய்ப்படுத்தினார்கள். இதனால தான் அவர்களுக்கு அழிவு வந்தது. இந்த ஷிர்க்கிலும் குஃப்ரிலும் அந்த ரசூல் கொண்டு வந்ததை பொய்ப்படுத்துவதிலும் பிடிவாதக்காரர்களாக இருந்தார்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சத்தியத்தை விட்டு தூரமாகினார்கள், சத்தியத்தை கேட்பதை விட்டு காதை பொத்திக் கொண்டார்கள், தன்னையே மூடிக்கொண்டார்கள், தூரமாக்கினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். இதனால் தான் அழிவு வந்ததென்றால் சகோதரர்களே, நாங்கள் இத்தகைய ஷிர்க்கில் இருந்து, குஃப்ரில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை பொய்ப்படுத்துவதிலிருந்து எங்களை தூரமாக்கவில்லை என்றால், சத்தியத்தோடு எங்களை நெருக்கமாக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதிலும் அதனை விளங்குவதிலும் அதை நிலைநாட்டுவதிலும் எங்களை போட்டி போடவில்லை என்றால், எந்த துன்யாவுடைய அஸ்பாப் காரணிகளை நாங்கள் கொண்டு வந்தாலும் மாடிக்கு மேல் மாடி, மாடிக்கு மேல் மாடி அல்ல, எத்தனை பாதுகாப்பான அரண்களில் இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு அழிவை எழுதிவிட்டான் என்றால், அந்த சமூகத்துக்கு தண்டனை எழுதிவிட்டான் என்றால் யாராலுமே தடுக்க முடியாது. எனவே சகோதரர்களே, அந்த சமூகத்துக்குள்ள அழிவுக்குள்ள காரணம் என்ன? இதுதான். எனவே நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வின் பக்கம்தான் திரும்ப வேண்டும். அந்த நேரத்தில் எவ்வளவு அழிவு வந்தாலும் கூட பாருங்க, அவனுக்கு என்ன விளங்குச்சு? என்ன சொன்னான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மகன், நான் இந்த மலையில ஒதுங்கிக் கொள்வேன், இந்த மலை என்னை பாதுகாக்கும். அவனுடைய நம்பிக்கை, நஊது பில்லாஹ், அந்த மலை அவனை பாதுகாக்கும் என்று என்ன சொல்றான்? யஸிமுனி மினல் மா,
நான் அந்த மலையில ஒதுங்கிறது அது என்னை பாதுகாக்கும் என்று. சகோதரர்களே, இன்று எங்களுடைய சமூகத்துல எத்தனையோ அழிவுகள் தொடர்ந்து பல வடிவங்களை வந்து உங்களுடைய சமூகம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய அரண் தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதை தன்னிலே நிலைநாட்டுவதிலே எந்த அளவுக்கு தூரமாகின்றார்களே அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது, அவனுடைய கோபமும் சாபமும் எங்களை நோக்கி வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மனிதனுக்கு இவைகள் அனைத்தும் கண்களை மூடிவிடும், அவனுடைய உள்ளங்களை மூடிவிடும், அவனுடைய செவிப்புலன்களை மூடிவிடும், அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு எண்ணமே வராது. இந்த அழிவுகளை கண் முன்னால கண்டதன் பின்னாலும் நிதர்சனமாக கண் முன்னால காண்றான், காதால கேட்கிறான், பல வடிவங்களை பார்க்கிறான். எத்தனையோ உயிர்கள் பூமிக்கு அடியில விழுந்து விட்டது, எத்தனையோ மாடிகள் பூமி கவ்வி விட்டது, வெள்ளம் எத்தனையோ சொத்துக்களை எத்தனையோ மக்களை அழித்து விட்டது. இது மட்டுமா? சுனாமி வந்த நேரத்தில் அப்படித்தான், கடல் கொந்தளிப்பு. எங்கே உணர்வுகள்? எங்கே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய தன்மைகள்? நிச்சயமா சகோதரர்களே, இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும். நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற உணர்வு, இந்த உணர்வு எங்களிடத்திலே வரவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அழிவை நாங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இப்லீஸ் ஷைத்தான், அவனுக்கு தெரியும் மனிதன் எதனை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை கூடுதலா சம்பாதிப்பான். ஒரு மனிதன் எதனை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை, சாபத்தை, தண்டனையை பெற்றுக்கொள்வான். இந்த உலகத்திலையும் பெற்றுக்கொள்வான், கபூர்லையும் பெற்றுக்கொள்வான், ஆகிரத்திலையும் பெற்றுக்கொள்வான் என்றதை இப்லீஸுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு தெரியும் என்னது? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்றால் அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதுல ஆக மிக முக்கியமான. ஏன்? அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆன்ல என்ன சொல்லுகின்றான்? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமா இணை வைக்கின்றது என்பது மிக பயங்கரமான ஒரு அநியாயம், மிக பயங்கரமான அநியாயம் என்று. அதே போன்று நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்கின்றார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அப்படி சொல்லல. எப்படி கேட்கிறான்? அக்பருல் கபாயிர், பெரும் பாவங்களில் மிகப்பெரியதை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாவங்கள், பெரிய பாவங்கள் என்றது ஒன்று, அதுல பெரும் பாவம் என்ற ஒன்று, பெரும் பாவங்களே மிக பெரியது என்ற இன்னொன்று. அதுல முதலாவது சொன்னதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூல், அல்லாஹ்வின் தூதரங்களை கற்றுத்தாருங்க. அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்தனிபு சப்அல் மூபிகாத், உங்களை அழிக்கக்கூடிய, இல்லாமலாக்கக்கூடிய 7 விடயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுட்டு முதல்ல என்ன சொல்லி கொடுக்கிறார்கள்? அஷ்ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும் பாவங்களில் மிகப்பெரிய எது என்று தெரியுமா? என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்கிறாங்க, சொல்றாங்க, அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக், அல்லாஹ் தஆலா உன்னை படைத்திருக்க நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாயே, அதுதான் பெரும் பாவங்கள் என்றார். பெரும் பாவங்கள் மிகப்பெரியது என்னது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய. அதே போன்று ஒரு மனிதன் எந்த பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்தோட அவன் மௌத்தா போவான், தௌபா செய்யாம. அவன் எவ்வளவு பெரும் பாவம். உங்களுடைய கண்களுக்கு எதிர விபச்சாரங்கள் பெரும் பாவமாய்க்குதா? ஒரு மனுஷன் 1000க்கு மேல விபச்சாரம், கோடிக்கணக்கு விபச்சாரம் செஞ்சுக்கிறான். களவு பெருசாய்க்குதா? கோடிக்கணக்குக்கு மேல அவன் களவெடுத்துக்கிறான். பில்லியன் மில்லியன் எத்தனையோ கணக்கு களவெடுத்துக்கிறான். கொலை செய்யறது உங்கள்கிட்ட பெரும் பாவமா? அவன் எத்தனையோ பேரை கொலை செஞ்சுக்கிறான் என்று வச்சுக்கோங்க. இது அத்தனையோட ஒரு மனுஷன் மௌத்தா போறான். செய்யுங்க ஆர்வம் ஊட்டல்ல, ஒரு மனுஷன் அத்தனையோட மௌத்தா போறான். அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அவனை நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். ஆனால் ஒரு மனிதன்
அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலைமையில் மௌத்தாகின்றான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான். அதை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். சுவர்க்கம் ஹராமாக்கப்படுவதற்குள்ள காரணம் என்னது? நரகம் நிரந்தரமாக்கப்படுவதற்கு காரணம் என்னது? இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வ மஅவாஹுன் நார் வ மா லில் ஸாலிமீன மின் அன்சார். எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டானே, அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான், சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. வ மஅவாஹுன் நார், அவன் ஒதுங்கக்கூடிய நிரந்தரமான இடம் நரகம். வ மா லில் ஸாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணிக்கு உதவி செய்தவர் யார்? காஃபிராய்ந்து நபி ஸல்லல்லாஹு குடும்பத்துல அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு வளர்ப்பாக இருந்து பாதுகாத்து ஷேபா அபீ தாலிப் என்ற பள்ளத்தாக்குல பல காலங்கள் ரசூலுல்லாஹ்வோட இருந்துட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் பாதுகாத்தா உண்ண கொடுக்க மாட்டான், குடிக்க மாட்டான், ஒன்றுமே. எந்த அளவுக்கு என்றால் வரலாறுல சொல்லப்படுது, அவர்களுடைய மலமாக வந்ததெல்லாம் விட்டைகள். ஏன்? இலையும் குலையும் தான் திண்டத்து கொண்டும் இல்லாம அவ்வளவுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் தான் யார்? அபூ தாலிப். காஃபிர். மௌத்தான பொண்ணத்தை எப்படி மௌத்தா போனார்? முஷ்ரிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளார். கைருல் அதியான், மார்க்கல்ல சிறப்பான மார்க்கம்னு சொன்னார், ஆனா ஏற்றுக்கொள்ளல. ஏன்? அவருடைய மூதாதைய மார்க்கம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய நேரத்துல அவர்களுடைய முழு உடம்பையும் தடவுகின்றார்கள். சொல்லுகின்றார், நீங்க எல்லா இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்ன எல்லா இடத்துல உங்களுக்காக மன்றாடுவேன். தடாய் கொண்டு வாரணத்துல கால் பாதத்துக்கு வரப்பட அல்லாஹ் தஆலா, நபி உங்களுக்கு யாருக்குமே சிபாரிசு செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. நாளை மறுமை அதன் காரணத்தினால் அவருக்கு நெருப்பிலாலான செருப்பு அணிவிக்கப்படும். மூளையெல்லாம் அப்படியே அந்த அபூ தாலிபு கூட யாரும் பரிகாரம் உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு காஃபிர், எந்த ஒரு முஷ்ரிக் யாரா இருந்தாலும் கூட செய்ய முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு அல்லாஹ் இடத்துல மன்றாடுறார். என்ன சொல்றார்? யா நூஹ், அதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், நூஹ் ரப்ப ஃபகால ரப்பி இன்ன இப்னி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக் வ அன்த தஹ்குமு வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன். இன்ன இப்னி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவர். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான்? யா நூஹ் இன்னஹு லைஸ மினா, அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் ஃபலா தஸ்லி மா லைஸ லக பிஹி இல்ம். அவனோட குடும்பத்தை சேர்ந்தவன் அழிஞ்சு காஃபிராய் போயிட்டான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதே போல் நாங்க பார்க்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அல்லாஹ் தஆலா சூரத் தஹ்ரீம்ல சொல்லி காட்டுகின்றான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய எத்தனை குடும்பங்கள், தாயும் தகப்பனும் நரகம் என்கிறார்கள். எனவே சகோதரர்களே, வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், முஷ்ரிக்கீன்களான அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்கள் நாளை மறுமை நாள்ல கிடையாது. எந்த உதவியும் ஒரு கிடையாது. இப்படியான மிக பெரும் பாவம் தான் ஷிர்க் என்றத, பாவங்கள்ல முதன்மையான பாவம் தான் ஷிர்க் என்றத இப்லீஸ் விளங்கி வச்சிருக்கிறான், ஷைத்தான் விளங்கி வச்சிருக்கான். எனவே தான் இப்லீஸ் என்ன செஞ்சான்? இந்த சமூகத்தை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அந்த சமூகத்தை வழிக்கெடுக்கிறதுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து, முதலாவது என்ன செஞ்சான்? இந்த நல்லடியார்கள், சாலிகான மனிதர்களை நீங்க நினைவு கூறுங்க, வணங்குங்கன்னு சொல்லல. வணங்குங்கன்னு சொன்னா என்ன நடந்துடும்? அல்லாஹ் வணங்குறதா, இவர்களை வணங்குறதா? யாருக்கும் நீங்க வணங்குங்க நேரடியா சொன்ன, இவனை வணங்குன்னு சொன்னா டக்கு யாரும் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் என்ன செஞ்ச? வணங்குங்கன்னு சொல்லல. இந்த நல்லடியார்களை நினைவு கூறுங்கள். இந்த நல்லடியார்களை எப்படி நினைவு கூறுங்கள்? படமாக வைத்து நினைவு கூறுங்கள். அதனால தான் சகோதரர்களே, இந்த போட்டோ எடுக்கிற விஷயத்த மிக பயங்கரமான பாவமாக உலமாக்கள், இமாம்கள் எங்களுக்கு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக்கி இப்லீஸ் மனிதனை வழிக்கெடுத்து இதால. அதனால தான் ஷிர்க் எச்சரிக்கை செய்கின்ற பொழுது இந்த உருவப்படத்தையும் சேர்த்து எச்சரிக்கை.
இந்த உருவப்படத்தின் ஊடாகத்தான் ஷிர்கை இப்லீஸ் சைத்தான் நுழைவித்தான். இன்று எங்களிடத்துல எவன் உருவப்படம் எடுக்கின்றானே அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டா. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க. இன்று சர்வ சாதாரண அல்லாஹ் எங்களை அதுல இருந்து பாதுகாக்க. என்ன செஞ்ச, முதலாவது இதை கொண்டு வந்து வைத்தான். அதுக்கு பின்னால் அந்த சமூகத்துக்கு என்ன சொன்னான், இவர்கள் மூலம் நீங்க அல்லாஹ்வை நெருங்க, இவர்கள் மூலம் அல்லாஹ்வை நெருங்க. எப்படி அல்லாஹ்வை நெருங்குங்க? நேரடியா நீங்க அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்பதை விட்டும் பாமன்னிப்பு தேடுவதை விட்டும் இந்த வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் இவர்களின் பொருட்டால யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை நிறைவேற்றிட்டார். யா அல்லாஹ் இவர்களின் மூலம் என்ற பாவங்களை மன்னிச்சுடு. எங்கட கடமை என்னது? நேரடியா நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு தா என்று நாங்க நம்பிக்கை வச்சு கேட்கணும். யா அல்லாஹ் நான் பெரும் பாவியா இருக்கிறேன், என்ற பாவங்களை மன்னிச்சு நாங்க அல்லாஹ் கிட்ட தான் நேரடியா கேட்கணும். இப்படி கேட்க கூடாது. இது என்னது? ஷிர்க். இப்லீஸ் அதை கொண்டு வந்து போட்டான். அதன் மூலம் என்ன செஞ்சார்கள், நாளடைவில் அவர்கள்ட்ட கொண்டு போய் தான் அறுக்கிறது. எங்க அறுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அந்த கபர்கிட்ட போய் தான் என்ன செய்யணும், அறுக்கணும். அந்த கபர்கிட்ட போய் தான் நேர்ச்சி வைக்கணும். அந்த கபர்கிட்ட போய் தான் துவா கேட்கணும். அந்த கபர்கிட்ட போய் தான் என்ன செய்யறது, அனைத்து இபாதத்துகளும் செய்யறது. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு. அதுக்கு பின்னால அந்த சமூகத்துல எதை உருவாக்கி விட்டான் என்றால், அவர்கள் அடக்கப்பட்ட அந்த இடத்துல கபர்களை உருவாக்கி விட்டான். இப்ப நீங்க அல்லாஹ்வை தொழுறீங்களா, அந்த உள்ளவங்களுக்கு சுஜூத் செய்றீங்களா? அந்த உள்ளவங்களுக்கு சுஜூத் செய்றீங்க. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு. இவ்வாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்தை நாசமாக்கினார். இது இப்லீஸுடைய திட்டம். அதுக்கு பின்ன அல்லாஹ் தஆலா என்ன, தூஃபான் என்ற அந்த வெள்ளத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களை மத்த எல்லாவங்களும் இத முதலாவது உலகத்துல வந்த அழிவு. அழிவுக்கான காரணம் என்னது? அல்லாஹ் எவ்வாறு அவனை வணங்க சொன்னானே அவ்வாறு வணங்கல, வணங்கினார்கள். வணங்கலன்னு நாங்க சொல்றது இல்ல, வணங்கினார்கள். எவ்வாறு அல்லாஹ் வணங்க சொன்னானே அவ்வாறு வணங்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு அந்த மக்களை அல்லாஹ்வை வணங்குவதற்பால் அழைத்தார்களே அவ்வாறு அவங்க விடை கொடுக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்ததை பொய்ப்படுத்தினார்கள், பெருமை அடித்தார்கள், காதை மூடினாங்க, தண்ணியை மூடிக்கொண்டு ஓடிட்டாங்க. அப்ப அல்லாஹ் எப்படி வணங்கணும், யார் வழிகாட்டுறது? ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதனை மறுத்தார். இவ்வாறு சகோதரர்களை ஒவ்வொரு சமூகத்துக்கு பின்னாலும் ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்தார். அதுக்கு பின்னால் உள்ள சமூகம் அழிந்தது, அதுக்கு பின்னால் உள்ள சமூகம் அழிந்தது, அதுக்கு பின்னால் உள்ள சமூகம் அழிந்தது. இப்படி ஒவ்வொரு சமூகமாக அழிந்ததை அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனில் சொல்லுவதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதா இருக்கிறது. ஆத் சமூகத்தினர்களுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்னது? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆத் சமூகத்தினர் சொன்ன உபதேசம் என்னது? யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைர். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வணக்க தகுதியா வேற யாருமே கிடையாது. இது யாரு அழைப்பு பணி? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை நோக்கி அழைத்ததை அல்லாஹ் தஆலா அதே சூரத்துல் ஹூதிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதானதாக இருக்கு. அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமூக கூட்டத்தினர்களுக்கு அனுப்புகிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமூக கூட்டத்தினர்களுக்கு அனுப்பினான். அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆத் சமூகத்தினர்களை அழித்ததன் பின்னால சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூக கூட்டத்தினர்களுக்கு என்ன சொல்கின்றார்கள்? அதே சூரத்து ஹூதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. என்னுடைய சமூகமே நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூக கூட்டத்தினர்களுக்கு சொல்லுவதை நாங்கள் அடையாளமாக காணுகின்றோம். இவ்வாறு சகோதரர்களே ஒவ்வொரு சமூகத்தினர்களும் ஒவ்வொரு ரசூல்மார்களும் அந்த சமூகம் அழிக்கப்பட்டதன் பின்னால் அவருடைய சமூகத்துக்கு புதிய ரசூல் வருகின்றார்கள். அவர்கள் நாசமான பின்னால் இதையே அழைப்பு பணியை செய்கின்றார்கள். அதே போன்று நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி வஸ்ஸலாமு அலைஹி அவர்களுடைய சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அம்ர் இப்னு லுஹை இப்னு
அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல் குஸாஇ என்று சொல்லக்கூடியவன் முதலாவதாக அந்த சமூகத்துல சிலை வணக்கத்தை கொண்டு வந்து விடுகிறான். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூகத்துக்கு சிலை வணக்கத்தை கொண்டு வரக்கூடிய யார்? இவன். ஷாமுக்கு போறான் அல்லது இந்த யமன் சைடுக்கு போறான் வியாபாரத்துக்காக வேண்டி. போகின்ற அந்த வழியில ஒரு சமூகம் சிலையை வைத்து வணங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறான். பார்க்கிறான். இவன் என்ன பார்க்கிறான்? இது நல்ல ஒரு வணக்கமா இருக்குது, இது ஒரு நல்ல ஒரு வணக்கமா இருக்குது. அந்த சிலையை கொண்டு வந்து மக்களை அறிமுகப்படுத்துகின்றான். இது ஒரு சிறப்பான ஒரு கடவுள். ஏன்னா அந்த சமூகம் என்னது? எதையும் கடவுளாக எடுக்கக்கூடிய அந்த சமூகம் இதனை சிலையை கடவுளாக எடுத்து விட்டது. அதனால தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்றார். சஹீஹ் புகாரில உள்ள ஹதீஸ், முஸ்லிம்ல ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரஅய்து அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல் குஸாஇ யஜுர்ரு குஸ்பஹு ஃபின் நார். நான் அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல் குஸாஇ என்பவன் அவனுடைய குடலை வெளியே எடுத்து, அந்த குடல் நெருப்பிலானது, அவனை சுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது, இழுத்துக் கொண்டிருக்கின்றது என்று அவன் அதை இழுத்துக் கொண்டிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். வகான அவ்வலு ஃபீ ஸய்யிபி ஷவாயிப். இந்த சிலை வணக்கத்தை, அதாவது சிலைகளுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவது, அதாவது ஒட்டகத்தை என்ன செய்யணும்? அன்றைய காலத்தில் உள்ள ஜாலிய மக்களுடைய பழக்கத்தில் உண்டு. என்னன்னு சொன்னால், ஒட்டகத்தை நேர்ச்சைக்கு வைப்பார்கள். அந்த ஒட்டகத்தை அப்படியே திரிய விடுவார்கள். எங்க வேண்டாலும் அதை என்ன செய்யணும்? திண்டத்துக்கு விடணும். ஏன்னா சாய், அதாவது அந்த நேர்ச்சைக்கு, அவனை கடவுளுக்காக நேர்ச்சைக்கு விட்ட ஒட்டகம். இதை செய்தவன் யார்? முதலாவது இந்த அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய என்பதை அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்கின்றார்கள். இமாமுனா புகாரி, இமாமுனா முஸ்லிம் அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபமன் அظلمு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா லியுதில்ல الناس بغير علم ان الله لا يهدي القوم الظالمين. சூரத்துல் அன்ஆம் 144 வசனம். இவனை விடவும், அல்லாஹ் மீது பொய்யா இட்டு கட்டக்கூடியவனை விட மிகப்பெரும் அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? அவன் இல்ம் இல்லாமல், மார்க்கத்துடைய தெளிவும் விளக்கம் இல்லாமல் மனிதர்களை வழிகேட்டில் ஆளாக்குகின்றான். நிச்சயமா அல்லாஹ் தஆலா வழிகேட முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவே மாட்டான். இந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் இப்னு கஸீர் அவ்வலு மன் தഖல ஃபீ ஹாதில் ஆயா, இந்த ஆயத்துல முதலாவது நுழையக்கூடிய யார்? அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய. ஏனென்றால் அவன் தான் முதலாவதாக அந்த சமூகத்துல இந்த சிலைகளுக்காக வேண்டிய நேர்ச்சை வைக்கக்கூடிய பழக்கத்தை, சிலைகளை கொண்டு வந்து அதுக்கு நேர்ச்சை வைக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்தவன் அவன் என்று சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணி. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة
حي على الفلاح لا حول ولا قوة إلا حي على الفلاح لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى آل محمد صليت على إبراهيم. எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி வஸ்ஸலாமு அலைஹி அவர்களுடைய அழைப்பு பணியுடைய முழுமையான தன்மையும் முதன்மையானதும் மக்காவுடைய காலத்திலா இருக்கலாம், மதீனாவுடைய காலத்திலா இருக்கலாம். அழைப்பு பணியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதனுடைய சுருக்கம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்கக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கையைத்தான் அந்த சமூகத்திலே எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பயணத்திலா இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட ரீதியிலா இருக்கலாம், சபைகளிலா இருக்கலாம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் சஹாபாக்களுக்கு செய்த உபதேசம் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றை இணை வைக்காதீர்கள், இணைய எச்சரிக்கை செய்தார்கள். சஹாபாக்களிடத்தில் பையத்தை எடுத்தார்கள், அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்று நீங்கள் பையத் செய்யுங்கள் என்று சொல்லி. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இணை விட்டும் தூரமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, துப்புரவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி போராட்டத்தை செய்தார்கள். அதே போராட்டத்தை தான் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள், அதுக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப், அதுக்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபல் தாபியீன்களுடைய காலம், அவர்கள் ஷிர்க்கையும் அதற்குரிய ஊடகங்கள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாறிலே காணக்கூடியதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம காலம், கடைசி நேரத்திலாக இருந்தாலும் கூட அந்த சிலை வணக்கம் அல்லது கபர் வணக்கம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த ஊடகத்தை முற்று முழுதாக தகர்த்தெறிந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாறிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஷிர்க்குடைய மறைமுகமான ஷிர்கா இருந்தாலும் அதனையும் எச்சரிக்கை செய்ததை நாங்கள் படிக்கின்ற பொழுது சகோதரர்களே, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அதபுல் முஃப்ரதிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீஹானதா குறிப்பிடுகின்றார்கள். மஅக்கல் இப்னு யஸ்ஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி நடந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபூபக்கர், அபூபக்கரே, லிஷ்ஷிர்க் ஃபீக்கும் அக்ஃபா மின் தபீபின் நமல், கருப்பு எறும்பை விடவும் மிகவுமே மறைமுகமானதாக உள்ளது உங்களிலே சிறிய ஷிர்க் என்று சொல்லி, ஷிர்க் உங்களிலே மறைமுகமானதாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வஹல் ஷிர்க் இல்லா மன் ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், ஷிர்க் என்பது அல்லாஹ்வோடு இன்னும் ஒன்றை கடவுளாக்குவதை தவிர வேறு எது என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதே அவன் மீ சத்தியமாக, லஷிர்க் அக்ஃபா மின் தபீபின் நமல், கருப்பு எறும்பை விடவும் மிக மறைமுகமானதாக ஷிர்க் என்பது இருக்கும். அலா அதுல்லுக அலா ஷைன் இதா குல்தஹு ذهب عنك கலீலஹு வ கஸீரஹு, அதனை நீங்க சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதுல கொஞ்சமா இருக்கட்டும், நிறைய இருக்கட்டும், அது உங்களை விட போய்விடும் என்று விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி கொடுத்தாரு, அல்லாஹும் இன்னி அஊது பிக்க அன் உஷ்ரிக பிக வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு, யா அல்லாஹ், நான் அறிந்த நிலைமையில் அறியாத நிலைமையில் உனக்கு இணை வைப்பதை விட்டு என்னை பாதுகாத்து. ஷைத்தான் இப்லீஸ் எங்களை அறியாத முறை ஷிர்க்கை வந்து எங்களை வீழ்த்தி விடுவான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாப்பேன். அதனால தான் இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ், ஷிர்க் லா சாஹில லஹு, கடல் நுரைக்கு அளவில்லையே, எல்லை இல்லையே, அதற்கொழுத்தான் இதுவும் என்று சொல்லி இமாம் இப்னு கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதே போல இமாம் அஹ்மத்
அவருடைய முஸ்னதிலே பதிவு செய்திருக்கிறார். ஷேக் நாசிர் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹசனானதை சொல்லி காட்டினார். அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு நாள் தினம் எங்களுக்கு குத்பா செய்தார்கள். அதில் சொன்னார்கள், யா யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, இத்தகு ஹாத ஷிர்க, இந்த ஷிர்கை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அக்ஃபா மின் தபீபின் நம்ல், கருப்பு எறும்பை விடவும் மிகவும் மறைமுகமான, எப்படி கருப்பு எறும்பு விளங்காதே அதை விடவும் மிகவும் மறைமுகமானது தான் இந்த ஷிர்க், ஊடுருவக்கூடிய. நாங்க தௌஹீத்வாதிகள், நாங்க பாதுகாப்பானவர்களை நாங்க நினைக்கிறோம். ஷைத்தான் உஜுப், எங்களையே நாங்க திருப்தி அடையனூடாக சைத்தான் வந்து உள்ளுக்க புந்து ஷிர்க் உண்டாக்கிடுவான். நஊது பில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். ஃபகால லஹு மன் ஷா அல்லாஹ் அயகுல வ கைஃப நத்தகி வ ஹுவ அக்ஃபா மின் தபீபின் நம்ல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அது கருப்பெரும்பை விடவும் மிகுமே மறைமுகமானதா இருந்தால் நாங்கள் எவ்வாறு அதிலிருந்து பாதுகாப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அன் நுஷ்ரிக பிக ஷைஅன் நஅலமுஹு வ நஸ்தக்ஃபிருக லிமா லா நஅலமு என்று பிரார்த்திக்கும்படி நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிஃபாக், குஃப்ர், ஷிர்க், சும்ஆ வ ரியா, மோஸ்துதி, இவைகளிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்றால் நாங்கள் ஏமாத்திரம் என்பதை விளங்க வேண்டும். மறைமுகமான ஷிர்க்கிலிருந்து சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு தேடும்படி ஏவினார்கள் என்றால், பகிரங்கமா குத்துபா மேடையில செய்தார்கள் என்றால், ஷிர்க்குடைய விடயத்தில் நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை சகோதரர்களே இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள. அதே போன்று சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல, தாபியன்களுடைய காலத்துல, தாபியன்களுடைய காலத்துல பள்ளி வாசல்கள கபர்களை கெட்டி உயர்த்துவதோ அல்லது கபருக்கு மேலால் பள்ளி வாசல்களை கெட்டக்கூடிய தன்மையோ இருக்கவில்லை. இஸ்மாயிலி என்று சொல்லக்கூடிய கூட்டம், உபைதியூன் என்று சொல்லக்கூடிய கூட்டம், இவர்கள் என்ன செய்தார்கள்? ஈராக்ல கர்பலா, ஹுசைன் அலி அல்லா அவர்களுடைய மஷ்ஹத், அதாவது அவருடைய தலை இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு குப்பாவை, ஒரு இதை கட்டினாங்க. அதுக்கு பின்னால மிஸ்ர்ல கட்டினாங்க, ஷாம்ல கட்டினாங்க, யமன்ல கட்டினார்கள். இப்படி பல நாடுகள்ல இந்த பள்ளிவாசலுக்கு கபரு வணக்கத்தை அல்லது கபரு இடங்களை பள்ளிவாசல கட்ட ஆரம்பித்தார். இதனால ஷிர்க் என்பது மீண்டும் இவர்களினூடாக ஊடாகிட்டது. எவ்வாறு? அலி இப்னு அபி தாலிப் அவருடைய ஆட்சி காலத்துல கூட இந்த சபஇயீன், அதாவது இந்த ரவாஃபிலி ஷியாக்கள் நாங்க சொல்றோமே, அந்த காலத்துல எப்படி சொன்னாங்க? சபஇயீன், அதாவது அப்துல்லா இப்னு சபாவுடைய கூட்டம். இவன் என்ன செஞ்சான்? நஊது பில்லாஹ், அலி இப்னு அபி தாலிப கடவுள் என்ன, இலாஹ், வணக்கத்துக்குரியன எப்படி கொண்டு ஆரம்பத்துல சொல்லல. முதலாவது என்ன சொன்னான்? இவருக்கு தான் ஆட்சி வரணும். அந்த ஆட்சி அபூபக்கர் சித்திக் அலி அவங்களும் உமர் இப்னு கத்தாபும் உஸ்மான் இப்னு அஃபான் அலி அவங்களும் எடுத்துட்டாங்க. சரியா ஆட்சி யாருக்கு வரணும்? அலி இப்னு அபி தாலிப். அதுக்கு அப்புறம் வந்தா என்னது? இல்ல, ரிசாலத்தே நபிக்கு அப்புறம் நபியா இவர் தான் வரணும்டான். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சிட்டாரு, ரசூலுல்லாஹ்க்கு வர வேண்டியதல்ல வஹி, யாருக்கு வரணும்? அலி இப்னு அபி தாலிப். அதுக்கப்புறம் என்ன சொன்னா? இல்ல, இவருக்கு கடவுளுடைய தன்மை இருக்குது, மீண்டும் இவர் வருவார் என்றதெல்லாம் சொல்லி அந்த நேரத்திலேயே அலி இப்னு அபி தாலிப் ரலி அவர்கள் இந்த சபஈன் என்ற கூட்டத்தை நெருப்ப வச்சு பத்த வச்சாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கப்பட்டுச்சு, இப்ப நெருப்ப வச்சு பத்த வைக்கிறாரு சரியான்னு சொல்லி. அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அல்லாஹ்க்குத்தான் அதிகாரம் என்ன நெருப்பால சுடுறதுக்கு, இவரை செய்து விட்டார் தவறு என்று சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ். அந்த நேரத்திலேயும் கூட அலி இப்னு அபி தாலிபை இலாஹ், கடவுளாக வணக்கத்துக்கு சுஜூத் செய்யறதுக்காக போன நேரத்தில் அலி இப்னு அபி தாலிப் அவர் முற்றாக அழித்தார். இந்த இஸ்மாயிலி, அதுக்கு பின்னால இந்த சபஈன், இஸ்மாயிலீனாக, உபைதீனாக, பாத்தினியன்களாக, ரவாஃபிலியன்களாக, ஷியாக்களாக வந்து பல வடிவங்கள்ல வந்து இந்த முஸ்லிம் சமூகத்துல இன்று வரைக்கும் ஷிர்க பல வடிவங்கள்ல முஸ்லிம் சமூகத்துல ஊடுருவ செய்யறதுல மிக முக்கியமான பங்களிப்ப இஸ்லாத்தின் பேரினால, சாலிஹீன்கள் என்ற பேரினால அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, முதலாவது எனக்கும் அப்பால் இதனை செய்மடுக்கக்கூடிய உள்ளங்களுக்கும் சொல்லக்கூடிய உபதேசம், நாங்கள் கட்டாயம் தௌஹீத படிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை படிக்கணும், அடிக்கடி படிக்கணும். ஒரு நேரம் படிச்சுட்டு மறுநேரம் விடுறது இல்லை, இது அடிக்கடி நினைவூட்ட வேணும். ஷிர்க படிக்கணும். ஷிர்க்குண்டா என்ன? ஷிர்க்குட வகைகள் என்ன? எப்படி ஒரு மனிதன் ஷிர்க்குல ஊடுருவான்?
ஷைத்தான் இப்லீஸ் எப்படி ஊடுருவ செய்வான் என்பவைகளை நாங்க படிக்கணும். அல்லாஹ்கிட்ட பிரார்த்திக்கணும், யா அல்லாஹ் இந்த மார்க்கத்துல உறுதியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பத்தா, ஷிர்க்ல இருந்து எங்களை பாதுகாத்துடு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றது என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் ஷிர்க்ல இருந்து எங்களை பாதுகாத்து, குஃப்ர்ல இருந்து எங்களை பாதுகாத்துடு, உன்னை இணை வைக்கிற தன்மையிலிருந்து எங்களை பாதுகாத்து, உன்னுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாறதை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று பிரார்த்திப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நினைவூட்டுகின்றான் என்றால், சகோதரர்களே, இதை நாங்கள் கட்டாயம் படிக்கிறோம். இதை விட்டு தூரமாகி விட்டோம் என்றால், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகம் இல்மை விட்டு தூரமாகினதனால அவர்களையே வணக்கத்துக்குரியவர்களை எடுக்கிறதுக்கு மாத்தினானே, அதே மாதிரி மாற்றம். சகோதரர்களே, எப்பொழுதெல்லாம் எந்த பகுதிகளில் எல்லாம் இல்மை சுமந்தவர்கள், இல்மோடு வாழக்கூடியவர்கள் தௌஹீதை மக்களுக்கு உபதேசித்து ஷிர்க்கை எச்சரிக்கை செய்வதை விட்டும் தூரமாகி விடுவார்களே, அப்பொழுது நிச்சயமாக அழிவுகள் என்பது வரும். அழிவுக்குற காரணம் என்னது? ஷிர்க் எச்சரிக்கை செய்யாமல், தௌஹீதை நினைவூட்டாமல் இருக்கிறது, ஷிர்க்கை விட்டு சமூகத்தை பாதுகாக்காமல் இருக்கிறது, ஏகத்துவ கொள்கை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்றதை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்காமல் இருக்கிறது. இந்த நிலைமை வந்தால் அழிவு வரும். எனவே நாங்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் வாழக்கூடிய சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை மாத்திரம் நாங்கள் வணங்க வேண்டும் என்ற தூய ஏகத்துவ கொள்கையை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும். ஷிர்க்கையும் அதை விட்டு நாங்கள் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்க, வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதுல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தை சிலை வணக்கத்திலிருந்து தூரமாக்கி. இப்ராஹிம் தமீமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இந்த பலா முசீபத்தில் இருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு என்று கேட்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு பின்னால் யார் இந்த பலா முசீபத்தில் இருந்து அச்சம் இல்லாமல் இருக்க முடியும் என்று இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தினந்தோறும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஷிர்கில் இருந்து, குஃப்ரில் இருந்து, நிஃபாக்கில் இருந்து, பிதத்தில் இருந்து, சும்ஆ ரியா இவைகள் அனைத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் அவனுடைய கோபம், சாபம், அழிவில் இருந்து பாதுகாப்பானாக. வல்லாஹு அலம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ